வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த சாத்தியமான அனைத்து முடிவுகளையும் எடுப்போம் என ஜனாதிபதி தெரிவிப்பு. மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராய்வு. நாட்டு நடப்புகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. சீனாவில் பணியின் போது தூங்கிய போலீஸ் மோப்ப நாய்க்கு ஊக்கத்தொகை ரத்து. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டை முன்னேற்றுவதற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் தற்போதைய அரசாங்கம் சாத்தியமான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். சர்வதேச சுங்கத்திணைத்தை முன்னிட்டு நேற்று பிற்பகல் சுங்கத்திணைக்கள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்தார். இந்த ஆண்டு சர்வதேச சுங்க தினம் ஒரு பலமான தேசத்தை உருவாக்க ஒரு பயனுள்ள சுங்கத்துறை என்ற கருப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுகின்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டுள்ள ஜனாதிபதி, இலங்கை சுங்கம், கலால் துறை மற்றும் உள்நாட்டு வருவாய்த்துறைகளில் காலத்திற்கு ஏற்ற நிறுவனம் கட்டமைப்பை உருவாக்க கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். எந்த ஒரு சட்டமோ அல்லது நிறுவனமோ என்றென்றும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது என்றும், காலத்தின் சவால்களுக்கு ஏற்ப ஒரு சட்டம் அல்லது நிறுவனம் மாற வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் மன்னார் மாவட்ட அரச அதிபர் கே கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் பிரதி அமைச்சரும் அபிவிருத்தி குழு தலைவருமான உபாலி சமரசிங்கவின் தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் மாவட்ட மட்டத்தில் கலந்துரையாடப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் மற்றும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் குறித்து விசேடமாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக 2ஆம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்ட நிலையில் குறித்த விடயம் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. மேலும் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற கனிய மணல் அகழ்வு குறித்து கலந்துரையாடப்பட்டது. எனினும் குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் மீனவ அமைப்பு பிரதிநிதிகள் ஆகியோர் தமது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததோடு மன்னார் மாவட்ட மக்கள் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்படும் கனிய மணல் அகழ்வை எதிர்ப்பதாகவும் குறித்த விடயம் தொடர்பாக இங்கு ஆராயப்பட வேண்டிய தேவை இல்லை எனவும் தெரிவித்ததோடு மன்னார் தீவில் கனிய மண் அகழ்வுக்கு ஒருபோதும் அனுமதியை வழங்க முடியாது என அவர்கள் தெரிவித்தனர். இதன்போது மக்களின் எதிர்ப்பை மீறி மாவட்டத்தில் எந்தவித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க அனுமதி வழங்க முடியாது என்று, குறிப்பாக மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற கனிய மண் அகழ்வு குறித்து மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமையினால் இவ்விடயம் தொடர்பாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனாதிபதியை சந்தித்து குறித்த விடயம் தொடர்பாக கலந்துரையாட வேண்டியுள்ளது. எனவே ஜனாதிபதியிடம் சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கி தருமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் ஒன்றாக பிரதி அமைச்சரும் அபிவிருத்தி குழு தலைவருமான உபாலி சமரசிங்கவிடம் கோரிக்கை விடுத்தனர். இதன்போது உடனடியாக குறித்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி முன்னெடுப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. புத்தக பூச்சிகளாக இருப்பதால் நமது அறிவு விருத்தி அடையாது. நாட்டு நடப்புகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பத்திரிகைகளை படிக்க வேண்டும். நமது பாட புத்தகங்களுக்கு மேலதிகமாக படிக்கும் ஒவ்வொரு விடயங்களுக்கும் நமது அறிவை விருத்தி செய்யும். இன்றைய இளைய சமூகத்தை அதனை நோக்கி தள்ள வேண்டும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் தெரிவித்தார். பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தேசிய வாசிப்பு மாத பரிசீலிப்பு நிகழ்வும் பச்சிலை மலர் வெளியிடும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தலைமை அலுவலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை பிரதேச சபையின் செயலாளர் திருமதி தர்சினி தலைமையில் நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் பங்கேற்ற ஆளுநர் நிகழ்வுகளில் பங்கேற்றியோருக்கு பரிசுகளை வழங்கி வைத்ததுடன் பச்சிலை நூலையும் வெளியிட்டு வைத்தார். தொடர்ந்து பிரதம விருந்தினர் உரையாற்றின ஆளுநர், அரசாங்க அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்கின்றோம் என்பதை மறந்து செயற்படுகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசு சேவையில் மக்கள் நம்பிக்கை வைக்கும்படி செயற்பட வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லி வருகின்றார். ஆனால் சில அரசாங்க திணைக்களத்தின் அதிகாரிகளை நினைத்து வெட்கப்படுகின்றேன். பொதுமக்கள் தினத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பொதுமகன் என்னை வந்து சந்தித்தார். அவர் தனது கடிதத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக கிளிநொச்சி மாவட்டத்தில்
உள்ள ஒரு பிரதேச செயலருக்கு முகவரியிட்டிருந்தார். உண்மையில் பிரதேச செயலர் ஊடாகத்தான் ஆளுநருக்கு வர வேண்டும். அவ்வாறு ஏன் செய்துள்ளீர்கள் என்று கேட்டபோது, நீங்கள் என்ன சொன்னால்தான் அவர்கள் செய்வார்கள், அதனால் தான் அப்படி எழுதியிருக்கின்றேன் என அந்த பொதுமகன் பதில் அளித்தார். இது வேதனையானது. பொதுமக்களை அவ்வாறு எண்ணும் அளவுக்கு எங்கள் அதிகாரிகளின் செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அதிகாரிகள் சிலர் லஞ்சம் பெற்று பழகிவிட்டார்கள். மக்கள் அப்படிப்பட்டவர்களை நம்பவில்லை, அடியோடு வருகின்றார்கள். இந்த விடயங்களில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் எதையும் செய்ய முடியாது. பொதுமக்களை காக்க வைப்பதும் அவர்களை அலைக்கழிப்பதும் தான் உயர் அதிகாரிகளின் கதிரைக்கு பெருமை என்று சில அதிகாரிகள் நினைக்கின்றனர். அது தவறு. மக்களுக்கு தேடி தேடி உதவிகளை செய்ய வேண்டும். போதுமான பணியாளர்கள் அலுவலகத்தில் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் உரிய முறையில் நெறிப்படுத்தி மக்களுக்கு தேடி சென்று சேவையாற்ற செய்ய வேண்டும். நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற சம்பளத்துக்கு பணியாற்ற வேண்டும். ஒரு ஏழைக்கு உதவி செய்ய எந்த ஒரு சுற்றறிக்கையும் தடையாக இருக்காது என அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது அவரது கடித தலைப்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கு விடுக்கப்பட்டிருந்த முறைகேடான உத்தரவு குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் ஜனாதிபதிக்கான கடித தலைப்பில் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு விடுக்கப்படும் விசேட உத்தரவு என்ற தலைப்பில் ஒரு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தென் மாகாணத்தில் மோசடி செய்யப்படுகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளும் வர்த்தகர் ஒருவருக்கு அவரது மோசடி நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்றவாறு முறைகேடான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரதிகள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து அனுப்பப்பட்டதாக குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த போது அது மாத்திரை தபால் அலுவலகத்தில் இருந்து தபால் செய்யப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த கடிதம் போலியானதாக இருக்கலாம் என்ற ஊகத்தில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருந்தார். அதன் பிரகாரம் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக சமூகத்திற்கு தெளிவூட்டும் முனைப்பில் ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பு ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பல, கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உள்ளிட்ட பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ் வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக குறித்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குறித்த அறிவிப்பு விடப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த வடமாகாண பட்டதாரிகள் சங்க ஊடக பேச்சாளர் டெனிசன், வேலையற்ற பட்டதாரிகளின் கோரிக்கைக்கு சரியான வகையில் இதுவரை எந்தவொரு தரப்பினரும் தீர்வை தரவில்லை. வடக்கின் ஆளுநரிடமும் பல தடவைகள் கோரிக்கை முன்வைத்திருந்தும் அவரும் எம்மை கண்டுகொள்ளாதவராகவே இருந்து வருகின்றார். இந்த நிலையில் வேலையற்ற பட்டதாரிகள் ஆகிய நாம் நாளை முதல் 31ஆம் திகதி வரை எமது பிரச்சினைகளை வெளிக்கொணரும் வகையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளோம். குறிப்பாக எமது 3 நாள் போராட்டமானது 29ஆம் திகதி நாளைய தினம் பசுமை தானம் என்னும் தொனிப்பொருளில் மரக்கன்று விநியோகித்தலுடன் யாழ் வீரசிங்கம் மண்டபம் ஒன்றில் ஆரம்பிக்கப்படுவதுடன் 30ஆம் திகதியன்று கலைத்தூது கரையலந்தில் இரத்த தான முகாமும் நடைபெறவுள்ளது. இறுதி 31ஆம் திகதியன்று ஜனாதிபதியின் யாழ் வருகையை முன்னிட்டு மாவட்ட செயலகம் முன்பாக பட்டதாரிகள் ஒன்றிணைந்து ஜனாதிபதிக்கு எமது நிலையை எடுத்துக் கூறும் வகையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. சீனாவின் சாங்டாங் மாகாணத்தில் உள்ள போலீஸ் நாய் பயிற்சி தளத்தில் வெடிப்பொருட்களை கண்டுபிடிக்கும் பிரிவில் ஒரு நாய்க்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. புசாய் என்ற பெயர் கொண்ட இந்த நாய்க்குட்டி கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் திகதி பிறந்தது. தனது அழகான சிரிப்பு மற்றும் கண்டறியும் திறமை மூலம் சமூக வலைதளங்களில் வைரலான இந்த நாய்க்குட்டி சீன போலீஸ் துறையில் சேர்க்கப்பட்டுள்ளது.
இந்த மோப்ப நாயை சாங்கல் கவுண்டி பொது பாதுகாப்பு பணியகத்தை சேர்ந்த பயிற்சியாளரான யாவோ கிங்சுவாய் நன்கொடையாக வழங்கியிருந்தார். பிறந்து 4 மாதத்தில் போலீஸ் பயிற்சி மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த நாய்க்குட்டிக்கு அனைத்து வகையான பயிற்சிகளும் அளிக்கப்பட்டது. பின்னர் போலீஸ் துறையில் முழுநேரம் பணியாற்றும் மோப்ப நாய் அந்தஸ்தும் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் பணியின் போது தூங்கியதற்காக இந்த நாய்க்கு வருடாந்திர ஊக்கத்தொகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் உணவு கிண்ணத்திலேயே சிறுநீர் கழித்த முறைப்பாட்டிலும் இந்த நாய் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது அபராதமாக அந்த நாய்க்கு வழங்கப்படும் தின்பண்டங்கள் அகற்றப்பட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டு செய்தி. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் முதல் 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கின்றது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 3வது T20 போட்டிக்கு குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள நிரஞ்சனா மைதானத்தில் இன்று நடைபெறுகின்றது. முதல் 2 ஆட்டங்களில் கிடைத்த வெற்றி உற்சாகத்துடன் களமிறங்கிய இந்திய அணி தொடரை வசப்படுத்துவதில் தீவிரம் காட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை முதல் 2 போட்டிகளில் தோல்வியை தழுவியுள்ள இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் வெற்றி பெறும் கட்டாயத்தில் உள்ளது. எனவே இங்கிலாந்து அணி இன்றைய போட்டியில் கடுமையாக போராடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய போட்டியானது இலங்கை நேரப்படி 7 மணிக்கு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.